ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பூஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்ட் ஆஃப் டெவில் பார்ட் 1 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 18 வயசுக்கு மேலே இருக்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். என்ன படத்தில் ஏகப்பல சீனெல்லாம் இருக்குது. சரி வாங்க படத்தோட கதை சுருக்கத்தை பற்றி பார்த்துடலாம். ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேன்ட்ட கற்ப இழந்த பொண்ணு எப்படி பழி வாங்குறாங்கிறது தான் கதையே. நம்ம யூடியூப் சேனல் நேமுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இருக்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணி அங்கேயே மூவி சஜஷன் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட்டும் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பையன் ரத்தம் கக்கி செத்துட்டு இருக்கா. அங்கே ஒரு பொண்ணு அலறிட்டு இருக்கா, ஐயோ தம்பி அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் ரத்தம் கக்கிட்டு இருக்காங்க. 2 பேரில் யாரை பார்க்க தான் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு பொண்ணு தலையிலே ஒரு போடு போட்டுடுறான். அப்படியே மயக்கமாய் விழுந்துடுறான் இந்த பொண்ணு. இதெல்லாம் யார் பண்ணுறேன்னு பார்த்தா இப்போ அடி வாங்கின பொண்ணோட அண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஒரு பிஸ்னஸ் மேனை அங்கே கோல்ஃப் விளையாட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து 2 பொண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு போகுது. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு அவன்கிட்ட உஷாரான மாதிரி, சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும், அவன் பக்கத்தில் இருக்க பொண்ணு தம்மா வேணும் அப்படின்னு சொன்னால் சரி அவளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு டேட்டிங் மாதிரி அனுப்பி, எனக்கு சிற்பங்களை ரசிக்கலாம் பிடிக்கும், சிற்பமாக இருக்க உடம்பு நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன், ஸோ ட்ரெஸ்லாம் கழட்டுமா அப்படின்னு சொன்னேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டிருக்க டாப்ஸை கழட்டு பிராவோட நிற்கிறான். அதுக்கப்புறம் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இவரும் வச்ச கண்ணு விடாமல் அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. கூட நின்று இவரும் ஆடுவாரம் பார்த்தா பெட்டில் போய் ஆடிடுறாரு. இதனால் அங்கே சம்பவம் ஆகிட்டு அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுது. என்னம்மா இப்படி யார்கிட்டயே கன்சீவ் ஆகிட்டு என்கிட்ட வந்து காசு கேட்குற அப்படின்பா. இல்லை நீங்கள் தான் குழந்தை, நான் வேணா டிஎன்ஏ செக்கப் எடுத்து காட்டவா அப்படின்னு சொன்னேன். சரி ஓவராக பேசுகிற, எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு, எனக்கு 1 மில்லியன் வேணும்னு கையில் ஒரு செக்கப் போட்டு, அதுக்காக உடனே நான் கை கழுவிட்ட மட்டும் நினைக்காத, நம்ம அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸில் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தோளில் அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிறேன். அன்னைக்கு நைட்டும் கூத்தடிச்சிட்டு பிஸ்னஸ் மேன் அப்படி எழுந்திருப்பார். அந்த பொண்ணை ஸ்லீப்பிங் மோடில் என்னங்க அப்படின்னு சொல்லி எழுந்திப்பா. பார்த்தா க்யூவில் ஒரு 4 பேர் அங்கே கதவு பக்கம் வைப்பான். இவங்கெல்லாம் யார்? ஆமாம் 1 மில்லியன் செக் போட்டோம்ல, அதில் எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களா அப்படின்னு, ஆமாம் இவங்க கூட தான் பெட்டு ஷேர் பண்ணுறதுக்கு தான் அந்த டீலிங்கு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு அலறி எடுத்து, நம்ம பிஸ்னஸ் மேனும் டாக்டர் பிரகாஷாவே மாறி ஹீரோயின் ட்ரெஸ் இல்லாமல் ஓடுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார். கூட வந்த பசங்களாம் தொடர்ந்து அவளை ரேப் பண்ணி தண்ணிக்குள்ளேயே கதகளி ஆடிடுவாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி 2 மாதம் கன்சீவாக இருக்கிறதால இப்போ போய் டாக்டர் போய் செக்அப் பண்ணால் இன்னும் கரு கலையாமல் இருக்கும். அதை பார்த்துனா ஹீரோனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபடியும் போயிட்டு பிஸ்னஸ் மேனை பார்க்க போவா. நீ கொடுத்த அமௌண்ட் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்பா. அந்த பிஸ்னஸ் மேனா தன்னோட குழந்தையோட பர்த்டேக்காக வெளியே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் கொண்டாடிட்டு இருப்பான். இவ போயிட்டு நீ கொடுத்த 1 மில்லியன்லாம் பார்த்தாது, இன்னும் நிறைய வேணும், அப்போ இன்னும் நிறைய பேர் ஆளுக்கு சேர்த்து விடுவானோ அப்படின்னு நமக்கு மைண்ட் வாஷ் இருந்தது. அப்படியே பார்த்தா அவன் பிஸ்னஸ் மேன் கடுப்பில் இருப்பான். அவன் பையன் வந்து சொல்லுவான், அப்பா நீங்கள் போய் டீல் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை தரத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்னஸ் மேன் கீழே இந்தாடி உனக்கு பணம் தானே வேணும்னு சொல்லி பணத்தை மூஞ்சில் விட்டுறிவான். அவன் கொடுக்கறது ஏதோ 500 1000 தான் மூஞ்சில் விட்டுறிவான். இவ பிளான் போட்டு தான் 1 மில்லியன். அப்படியே சீனை கட் பண்ணி 6 மந்த்ஸ் லேட்டாக காட்டுறாங்க. இந்த பிஸ்னஸ் கூட சேர்ந்து இந்த கடற்கரையில் ஹீரோனு ஒரு வழி பண்ணாங்கள, அவங்க ஒவ்வொருத்தராக டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அது ஒரு ரத்தங்க கீழே சேர்த்துருக்கிறதெல்லாம் நியூஸில் வருது. இதை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு நியூஸ் சேனலில் போகுது. இப்போ எத்தனை பிஸ்னஸ் மேன் இறந்துருக்கான்னு அந்த ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் ரவுண்டு போட்டிருப்பான். நடுவில் இருக்குது நம்ம இந்த பிஸ்னஸ் மேன் ஹீரோனை ஒப்பாட்டியாக வச்சுருக்காங்களா. இந்த ரிப்போர்ட்டர் செத்தவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி அவனோட ப்ரெஸ் மீட்டுக்கு என்ன சொல்லியிருப்பான்னா, ஆமாம் இதெல்லாமே வந்து செய்வனை வச்சு பிளாக் மேஜிக்கில் தான் எல்லாரையும் கொண்டு இருக்காங்க சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை கேட்டுங்க நம்ப மாட்டாங்க. அட போடா நீ நல்லா விசாரிக்கவே இல்லை, சரக்கு அடிச்சுட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லி இவனை கலாச்சி விட்டுருவான். ஹீரோனை கர்ப்பமாக்கிற பிஸ்னஸ் பண்ண அடுத்த ஒரு ஃபிகரை உசார் பண்ணி அவ கூட சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அவ கூடயும் சம்பவம் முடிகிற டைமில் பார்த்தா இவன் தலைக்குள்ளே வந்துட்டு ஏதோ குடஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அவனை செத்துருவான். அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு அலற மாதிரி சீனை முடிக்கிறான். இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு குட்டி பொண்ணு அப்புறம் 2 பசங்க இருப்பாங்க. அதில் 2வது பையனை பண்ணால் அவனோட ஃபிகரை உசார் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூமில் ஒளிஞ்சிருக்கும். மூத்த பையன் வெளியே ஏதோ சாப்பிடுவான். அப்படியே ரத்தம் கக்கி அவன் அங்கேயே விழுந்துருவான். அவன் அங்கே அவுட்டு. இப்போ 2வது பையனை காட்டுன்னா அவன் பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நாள் டயர்டில் படுத்துட்டு முடிச்சுட்டு பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தா இவன்கிட்ட மேட்ரு பண்ணுறது அப்படியே ஒரு கழுவி மாதிரி பேய் மாதிரி வந்து இவன் கழுத்தை பிடிச்சி நினைக்க வந்தான். இவனு பதிலுக்கு கழுத்தை நினைப்பான். அப்புறம் ஒருத்தன் வந்து டவல் கட்டு ஓடுற மாதிரி இருக்கணும். இவனும் பதிலுக்கு ஷூட் பண்ணுவான். பார்த்தா இவன் ஓடி போனது அந்த பொண்ணு. அவன் மேலே ஷூட் பண்ணிட்டான்னு இவன் அப்படியே இவனும் சூசைட், இவ்வளோ நேரம் சம்பவம் பண்ண பொண்ணு அப்படியே அவனும் சூசைட் பண்ணி. ஹீரோனை இப்போ காட்டும்போது பிளாக் மேஜிக் பண்ணுற பூசாரியை பார்க்க போகிறோம். ஐயா உங்கள் தேவாலயம் தான் ஒரு குடும்பத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு தள்ள முடிஞ்சது, அடுத்த ஒரு குடும்பம் வரும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னேன். இருமா அது கொஞ்சம் பூஜைலாம் போட்டதுக்கப்புறமா அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவா. வெளியே ரோட்டில் ஒரு கப்பல்ஸ் தன்னோட குழந்தைய கூட்டு போயிட்டு இருப்பாங்க. கையை பிடிச்சி நடக்க பார்த்தோன்னா இவளுக்கும் தனக்கும் ஒரு குழந்தை பிறந்து இப்படி நடப்பான் அப்படிங்கிற மாதிரி அவள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டாடா சும்மா போகும். அதில் பார்த்து ஆல்ரெடி இவளால் போட்டு தள்ளப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி அப்படியே இவளை பேயாக வந்து பார்க்குற மாதிரி இவளுக்கு அப்படியே தோணும். அந்த பேயெல்லாம் ஹீரோயின் எப்போ வருவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரியே அவளுக்கு தோணும். அப்படியே முறைச்சி பார்க்கும்போது இங்கே ஒரு டாடா சும்மா ஹீரோனை அடிச்சு தூக்கி போட்டுரும். அப்படியே அங்கே அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. ஹீரோனை அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது இங்கே டிவியை பார்த்தா அங்கே ஒரு ஃபேமிலி வந்து
ரிப்போர்ட்டர்கிட்ட பேசிட்டு இருக்கு. இந்த பிஸ்னஸ் மேனோட முன்னாள் ஒய்ஃப் நாங்கள் தான், ஸோ எங்களுக்கு தான் இதில் இருக்க எல்லா சொத்துமே வந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரி கோர்ட் ஆர்டரும் அதே மாதிரி வாங்கி இவ்வளோ தான் அடி பிறந்து எடுக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துப்போம். ஒரு சின்ன பையனை தாங்கி பிடிச்சி அழுகிறதா அவங்க அம்மா ரத்த வந்து எடுக்கும்போது ஒரு பொண்ணு கதவிட்டு இருக்குமே, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இவ தான் பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபோட பொண்ணு. ஹீரோன் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு மீண்டு வர்றதுக்குள்ள பார்த்தா இவங்க பாட்டு சொத்தாரெல்லாம் ஆட்டையை போட்டு வந்திருக்கிறதால ஹீரோன் மறுபடியும் பப்பில் போயிட்டு இவனை உஷார் பண்ண பார்ப்பா. அதான் தாரத்துக்கு பிறந்த பையனை வந்துட்டு இப்போ பப்பில் பார்த்து அவங்ககிட்ட நைஸாக பேசி அவன் கையை பிடிச்சிட்டு இருந்துட்டு இவனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காம தங்கச்சி சொன்னால் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொன்ன கூடிய சீக்கிரமா அப்படின்னு சொன்னால் 2 பேர் சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனை காட்டும் போது அங்கே ஒருத்தன் வருவாங்க, இந்த பொருள்லாம் இறக்கி வைக்க பசங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல தானே 2 பசங்க இறந்து போனாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறத இந்த பொண்ணு கவனிச்சுட்டு அப்படியே அவள் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு சொல்லுவான். அவன் ஃப்ரெண்டு ஒரு குண்டு பொண்ணு சொல்லுவா, இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு இப்படி தான் செய்வனை வச்சு செத்து போனாங்களா, அதனால நம்ம இப்போ ஒரு மாஸ்டர் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீ சொல்கிறேன் தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருப்பான். அங்கே போயிட்டு அவளுக்கான பூஜை பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்பாடை கொண்டு போயிட்டு அந்த அஸ்தி இருக்கிற இடத்துல, அதாவதுன்னா அவங்க சமாதி இருக்கிற இடத்துல வச்சிருமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த கொண்டு போகணும் காரில் போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த சமாதி இடத்துல வச்சுட்டு வெளியே வந்தால் அங்கே பார்த்தா இவங்க கொஞ்சம் தூரம் காரில் மூவ் ஆகி போயிருப்பாங்க. அங்கே இருக்க பிச்சைக்காரன் ஓடி போயிட்டு அந்த சாப்பாடை எடுத்து வாயில் வச்சிருவான். முடிஞ்சு போச்சு, அவனுக்கு அந்த செய்வன மாதிரி இறங்கிடும். அப்புறம் அந்த பைத்தியக்காரன் மாதிரி இருக்கவன் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து வாயில போட்டதால் அவனுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டு அடுத்த நாள் வந்து கையில் கத்தியை வச்சுட்டு எல்லாரும் குத்துறக்க போவான். அப்புறம் போலீஸ் வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடும். இதெல்லாம் அந்த குண்டு பொண்ணு நியூஸ் சேனலில் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சொன்னாங்க, இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சோகமாக உட்காந்துருப்பாங்க. நம்மளாம் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கோம், பட் இதை பார்க்க அவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்போம். அதெல்லாம் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு மாறுதல் கொடுத்து ஹீரோயின் இப்போ வந்துட்டு இந்த பையன்ட்ட வந்துட்டு உங்க கூட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு கடலை போட அவளும் ஓகே பண்ணி கையில் மோதிரத்தை போட்டு விட்டுருவான். இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தா இந்த குண்டு பொண்ணு ஹீரோனை கூப்பிட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு இருப்பா. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கால் பண்ணி, மேடம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், எங்கே மீட் பண்ணலாம்னா அவள் வந்துட்டு இப்போ எனக்கு மூடு இல்லை அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைப்பா. அங்கே வந்துட்டு மோதிட்டு அவங்களோட ஐடி கார்டை பார்த்துட்டு, ஓகே மேடம் இதான் என்னோட கார்டு, இதுக்கப்புறமா அவங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ஹீரோனை காட்டுறாங்க அந்த புது வீடு. அதன்னா அவன் பிஸ்னஸ் மேனோட வீட்டுக்கு வந்திருப்பா. ஏன்னா அவளோட லவர் பையனை உஷார் பண்ணிப்பாள். அங்கே வந்துட்டு அதுக்கான காஸ்டியூமை போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பா. அதில் இருக்க 2வது பையன் கையில் ஒரு கேமரா தூக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிருப்பான். ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ணிட்டுருப்பான். இதெல்லாம் வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு இருப்பான். மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் என்ன காட்டும்போது அந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணு என்ன பண்ணுறான், நெட்டில் போயிட்டு இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி ஃபைண்ட் பண்ணுறா. ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சோன்னா அவளுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாமே ஷாக்காக இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்கா இதில் அப்படின்னு. இப்போ பிஸ்னஸ் மேனோட அந்த பொண்ணும் 2வது பையனும் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது வந்துட்டு சைடில் வந்து பேஸ்ட்டுக்கா ஃப்ரெண்ட் ஆமாண்ணே பிளாக் மேஜிக்கில் இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது பார்த்துரு அப்படின்னு சொன்னான்னா அவன் வந்துட்டு இதெல்லாம் நம்பதுக்கு இல்லை, நான் ஸ்விம்மிங் பூல்லாம் இப்போ குளிக்கல, எனக்கு மூடு வேறு மறந்து போச்சு, நீ வேறு பயமுறுத்தி விட்ட, நான் போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் அதே டைமில் ஹீரோ வந்துட்டு தம்பி நில்றாங்க அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் போயிட்டே இருப்பான். இவன் எங்கே போகிறாங்க, நான் ஒரு நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படி போவான். அவன் ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு வருவான். அங்கே பக்கத்தில் இருக்க டோர் வழியாக மறுபடியும் இவனோட ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே இருக்கிற ஹேர் கலெக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் மேனோட லாஸ்ட் பையன் குட்டி பையன் என்ன பண்ணுவான்னா, அக்கா நான் வரைஞ்சிக்க ட்ராயிங் பாறேன் அப்படின்னு சொன்னேன். யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தவனே, கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவன் எங்கே இருக்கா, அந்த ரூமில் தான் உட்காந்துருக்கா அப்படின்னு அவன் கண்ணுக்கு தெரியும், இவன் கண்ணுக்கு தெரியும். வழக்கம் போல் பிஸ்னஸ் மேனோட 2வது பையனை பண்ணால் அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அவ கூட படுத்து ஜல்சா பண்ணிட்டு காலையில் லஞ்சு பார்த்தா ஃபேஸை பார்த்தா அது நம்ம ஹீரோனோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாமிட் எடுப்பான். பார்த்தா வாயில் வந்துட்டு ஒரே புழு மாதிரி பாம்புகளாக வந்து கொட்டும். இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அவன் மறுபடியும் வாமிட் எடுக்க ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றும் ஆகாது செல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து விட்ருவான். இப்போ அந்த பையனோட அம்மா அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாம் வந்துட்டு எல்லோரும் கூட வந்துட்டு சப்போர்ட்டாக வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்போ ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். அவங்க அம்மா பையனும் வெளியே போயிடுவாங்க. இப்போது ஹீரோனோட தங்கச்சி மட்டும் அங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பா. பக்கத்தில் இருக்க நர்ஸெல்லாம் வேடிக்கை பார்த்து ஜொல்லு விட்டுப்பான். ஹாஸ்பிட்டலில் இருக்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அடப்போடி எங்கே வந்தால் என்னை சைட் அடிக்க விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் மேனோட பொண்ணும் தம்பியும் அப்படியே உட்காந்துருக்கும்போது பார்த்தா கரண்ட் பிளிங்காய் வந்துட்டு இருக்காங்க. சரி நான் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் வெளியே வந்திருப்பா. மறுபடியும் பார்த்தா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு க்ளோஸ் ஆகும். இதை பார்த்துனா அந்த டோர் பக்கம் வந்து பார்த்தா நிறைய தண்ணியாக வெளியே ஊற்றிருக்கும். சரி பயந்துட்டே உள்ளே போய் கதவை திறந்தா ஃபுல்லாக புழுக்கள் மாதிரி கூட்டமாக பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கும். அப்படியே பார்த்து அவன் உடம்பெல்லாம் தின்னு வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் அவன் பெட்டில் இருக்கும். பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அந்த 2வது பையன் செத்த நினச்சி இப்போ ரொம்ப கதறி அழுதுட்டு இருப்பா. அப்புறம் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே தனியாகவே ஓரமாக உட்காந்துருப்பா. இதை பார்த்து அவங்க அம்மா கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக திரும்பிடும் அப்படின்னு நினைக்கும்போது 3 months later அப்படின்னு ஸ்க்ரீனை காட்டுறாங்க. வழக்கம் போல் அந்த ரிப்போர்ட்டர் வரான்.
மேடம் என்னை மறந்துட்டீங்க போல இருக்குது, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சோகம் ஏற்பட்டுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு க்யூர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து பேசியிருப்பா. இந்த மாதிரி சேவினை வைக்கிறவங்களாம் நம்ம கூடவே இருக்கவங்களாக தான் இருக்கும், யார் அவங்க வீட்டில் புதுசாக வந்தாங்க அவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இது இப்போ வந்துட்டு அவளுக்கு அவங்க அண்ணி மேலே டவுட் வராரு. அப்படி ஹீரோனை காட்டினா தன்னோட பீரியட் ரத்தத்தெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் எடுத்து பிடிச்சி அதை வச்சு சேவினை பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயின் பிக்கப் பண்ணது அந்த பிஸ்னஸ் மேனோட மொதல் பையன். ஸோ அவன் வந்துட்டு பேக்கை பேக் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதோ வர நான் குளிச்சுட்டு இருக்கேன் எதுவும் தொடாத அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவளோட சூட்கேஸ் எடுத்து இவன் புரட்டி பார்த்தா உள்ள ஒரு செய்வன பொம்மை இருக்கும். இதை பார்த்து நான் வந்து கேட்பேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், அதுக்காக தான் வந்துட்டு இதை ஒன் ஞாபகமாக அந்த பொம்மையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை தூக்கி இவன் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டில் போட்டு கையை கழுவிட்டு மிரரை பார்த்தா அங்கே பின்னாடி ஒரு பேய் நிற்கிற மாதிரி. ஹீரோயின் இந்த பையனுக்கு முடி வெட்டி விடுற மாதிரி அவனோட ஹேர் வந்துட்டு சாம்பிள் எடுத்து வச்சிருப்பா. இதுலேயே தெரிஞ்சு போச்சு இவனு தான் அடுத்த டார்கெட்னு. அதே டைமில் அந்த வீட்டை வந்துட்டு ஒரு சாமியார் வந்துட்டு தீர்த்தம் தெளிக்கிறேன்னு வந்து தெளிச்சுட்டு அவர் கிளம்பியிருப்பாரு. இப்போ பார்த்தா இவனை ஊர்வலமாக கூப்பிட்டு வருவாங்க. ஹீரோ வந்துட்டு மொட்டை அடிச்சிருப்பான். கூட வந்துட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் நடந்து வரும். ஏன்னா அந்த 2வது பையனுக்காக அந்த 14 நாள் காரியம் மாதிரி அப்படி பண்ணி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் வாயில் வந்துட்டு அப்படியே ரத்தமாக கொப்பளிப்பான். ஒவ்வொரு ரத்த துளிலையும் அப்படியே வந்துட்டு பிளேடாக இருக்கும். அஸ்தியை கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த அஸ்தியில் பார்த்தா ஃபுல்லாக பிளேடு தூளுங்களாக இருக்கும். இப்போ இந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் யார் பண்ணுறாங்க நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணோம், அதனால் கொஞ்ச நாள் அவன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பிஸ்னஸ் மேனோட மொதல் பொண்டாட்டி ரொம்ப சோகத்தில் தன்னோட 2 பசங்களை இறந்துட்டாங்களே அப்படின்னு கண்கலங்கிட்டு இருக்கும்போது அதை அவனோட பொண்ணு வந்துட்டு கூட வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவங்க தம்பியை போய் பார்த்தா அந்த லாஸ்ட்டு பையன் வந்துட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். பக்கத்தில் பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அது பார்த்தா பேய் மாதிரி. இப்போ அந்த குட்டி பேய் என்ன சொல்லுவாங்க, என் கூட வந்து டிராயிங் வரைங்களா, அவன் தம்பி கற்றுக் கொடுத்ததாம நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு அந்த பேய் வந்து சொல்லும். இப்போ பயந்து ஓடுவான். அதே டைமில் அவங்க அம்மா ஒரு பக்கம் அலருவாங்க. ஏன்னா அவங்க அம்மா கண்ணிலையும் வந்துட்டு அடுத்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேய் வந்து சொல்லும். இன்னொரு பக்கமும் அவன் எங்கே போனாலும் பேயாக வந்து துரத்திட்டு வரான். என்ன விடுங்களா தப்பிச்சு ஓட பாப்பா. இப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் அவளை வந்து கையை பிடிச்சி நிறுத்தி வைப்பான். அவங்களோட பொண்ணு ஒரு பக்கம் முடிச்சு நிறுத்தி வைப்பான். அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ரிப்போர்ட்டர் பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டு வீடு ஃபுல்லாக தீர்த்த தெளிச்சிருப்பாங்க. அவரும் சொல்லுவார், இந்த வீட்டை சுற்றி நிறைய கெட்டாவிங்க சுற்றிட்டு இருக்குது, இப்போ கூட ஒன்று பின்னாடி தான் நிற்குதுன்னா அந்த குட்டி பொண்ணு வந்து நிற்கும். ஹீரோனை பார்த்து அந்த ரிப்போர்ட்டர் பையனுக்கு ஒரு பாயசத்தை போடணும்னு சொல்லி பூசாரிட்ட சொல்லி வழக்கம் போல் செய்வனை வச்சிருவான். அதனால் அவன் வெளியே வர்ற டைமில் அவன் பாட்டிலோட கண்ணாடியெல்லாம் கால் குத்திடும். அந்த பாட்டிலோட அவன் உடம்பு ஃபுல்லாக ஏறி வரும். அவங்க பிளேடு போட்டு அந்த பாட்டிலோட வெளியே எடுத்துருவான். இப்போ ஃபோனில் வந்துட்டு அவளை ஹீரோனை பற்றி கேட்டிருப்பான். அவள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே விசாரிச்சா அவளுக்கு வந்துட்டு கன்சீவ் ஆனதுலாம் சான்ஸ் இல்லை, அவள் குழந்தை இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட் வாங்க வந்தான்னு தெரிஞ்சிடும். அப்படியே கதை ஃப்ளாஷ்பேக்கு போது அவள் டாக்டரை மீட் பண்ணிப்பா. டாக்டர்கிட்ட வந்து என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவளோட டெத்துக்கான குழந்தைய வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு இந்த பூசாரிகிட்ட கொடுத்துப்பான். அந்த குழந்தைய வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமா, அதான் என்ன டெத்தான குழந்தைய வச்சுட்டு செய்வனை பண்ண. இப்போ ஹீரோயினை அவங்க ஃபேமிலியை ஆட்டி படைச்சிட்டு இருப்பா கத்தி வச்சுட்டு. ஒழுங்காக நான் சொல்கிற பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க, நான் பாட்டு ஈஸியாக ஆட்டையை போட்டு போகலாம் பார்த்தா குறுக்க நீங்கள் ஏன்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த பிஸ்னஸ் மேன் பொண்ணு அவங்க அம்மா அந்த குழந்தை எல்லாரையும் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருவோம். இங்கேருந்து வந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணால் எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா செய்வனை பண்ணுற அந்த வயசானவர் போய் பார்க்க போயிருப்பான். அங்கே போய்ட்டு இதெல்லாம் நிறுத்து, உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டுருக்குள்ள அவன் நீ வெளியே போடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள கன்னை வச்சுட்டு நிற்பான். இவன் கையில் வச்சிருக்க கண்ணால் அந்த பூசாரியை போட்டு தள்ளிடுவான். அப்புறம் அவர் என்ன கீழே விழும்போது அங்கே இருக்க மெழுகுவர்த்தி தட்டி விட்டு அவனுக்கு வச்சு செய்வன பொம்மையில் நெருப்பு பற்றி எரியும். அப்படியே இருந்தாலும் ரிப்போர்ட்டர் பையனா அப்படியே நெருப்பால் எரிஞ்சு காலி ஆகிடும். பிஸ்னஸ் மேன் பொண்ணுக்கும் ஹீரோனுக்கும் பயங்கர ஃபைட்னு வந்தால ஒரு பெரிய பில்டிங்கில் வந்துட்டு ஹீரோன் அப்படியே தள்ளி விட்டுருவா. அவள் தொங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பேய் குழந்தை என்ன சொல்லணும்னா அப்படியே விட்டுரு, கீழே போய் ஸ்மூத்தாக போய் சேர்ந்துரு அப்படின்னு சொன்னால் ஹீரோனை கையை விடுவா. அங்கே இருக்க நீட்டிட்டு இருக்க கம்பியில் போய் குத்தி ஹீரோயின் அவுட்டு. இன்னொரு பக்கம் பூசாரி காலி, அதனால் இங்கே இருக்க பேயும் காணாமல் போயிடும். இப்போ அந்த குட்டி பையன் மட்டும் ரூஃபில் தனியாக நடந்து போயிட்டு இருப்பான். அவன் அக்காவாக இருக்க அந்த பிஸ்னஸ் மேன் பொண்ணு கூப்பிட்டானா அந்த பையன் அப்படியே நிற்பான். அதுக்கப்புறமா அந்த பையனை பத்திரமா கூப்பிட்டு வந்து நின்றுட்டு இங்கே வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் ஒரு ஆர்டிக்கல் எழுதிப்பான். அந்த ஆர்டிக்கலை இந்த பொண்ணு தான் ஃபில் பண்ணும். பொதுவாக நான் பிளாக் மேஜிக்கை நம்புறதில்லை, பட் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ் அண்ட் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற வீடியோ போஸ்ட் போடுவோம். இந்த படம் பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்டார் போட்டு கமெண்ட் ரைட்டிங் கொடுங்க. தேங்க்யூ.